வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது, இந்த மாதமும் மதுரை பகுதியில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்கிறது. ஆனால் சில ரயில்கள் சில நாட்கள் மட்டும்தான். அப்படின்னா பணிகள் கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிருச்சு. அடுத்த மாதம் இந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் நம்பர் 12666 அப்படிங்கிற நம்பர்ல கன்னியாகுமரியிலிருந்து ஹவுரா வரைக்கும் செல்லக்கூடிய வாராந்திர எக்ஸ்பிரஸ் காலையில் 5:50 மணிக்கு புறப்படும். இந்த ரயில் நாளை மட்டும் கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு மதுரை வரைக்கும் வரும். அங்கிருந்து திண்டுக்கல் வழியாக திருச்சி போகாமல் மானாமதுரை, காரைக்குடி, புதுக்கோட்டை வழியாக திருச்சி செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதற்கடுத்து ட்ரெயின் நம்பர் 16352 அப்படிங்கிற நம்பர்ல நாகர்கோவிலிருந்து மும்பை லோகமானிய திலக் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். இது காலையில் 6:15 மணிக்கு புறப்படும். இந்த ரயிலானது 9ஆம் தேதி, 13ஆம் தேதி, 20 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் மதுரையிலிருந்து மானாமதுரை, காரைக்குடி வழியாக இயங்கும். திண்டுக்கல் பக்கம் போகாது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது குருவாயூர் எக்ஸ்பிரஸ். குருவாயூர்ல இருந்து இரவு 11:15 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 12ஆம் தேதி புறப்படும் இல்லையா, அந்த ரயில் மட்டும் விருதுநகரிலிருந்து காரைக்குடி வழியாக இயங்கும். அன்று ஒரு நாள் மட்டும் இந்த ரயில் மதுரை திண்டுக்கல் பக்கம் வராது. மற்ற எல்லா நாட்களுமே வழக்கம் போல மதுரையிலிருந்து திண்டுக்கல் வழியாக பகல் நேர சென்னை ரயிலாக மீண்டும் இயங்கும் அப்படின்னு மகிழ்ச்சியான தகவல் கிடைத்திருக்கிறது. இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16354 அப்படிங்கிற நம்பர்ல நாகர்கோவிலிருந்து காச்சேகூடா வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். காலையில் 9:25 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 22 மற்றும் 28 ஆகஸ்ட் மாதங்களில் விருதுநகரில் இருந்து மாற்றுப்பாதையில் இயங்கும். அதாவது மானாமதுரை, காரைக்குடி, புதுக்கோட்டை வழியாக திருச்சி போகும். மதுரைக்கும் வராது, திண்டுக்கலுக்கும் வராது அப்படிங்கிற தகவலை ரயில்வே கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்து வந்த நிலையில் இப்போது குறிப்பிட்ட சில ரயில்களுக்கு மட்டுமே அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது தொடர்கிறது. அடுத்த மாதம் இதுவும் மாறுதலுக்கு உட்படும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது மட்டும்தான். அப்போதுதான் எல்லோருக்கும் எல்லா தகவல்களும் கிடைக்கும். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்க செய்ய வேண்டியது வெரி சிம்பிள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.